நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ரொம்ப வித்தியாசமான ஒரு கோயில் தாங்க வந்திருக்கோம். இங்கே நடக்கிற வருஷத்தில் ஒரு 4 to 5 நாள் நடக்கும். அந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் பக்கத்து மாநிலத்திலேருந்து கூட கலந்துக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வந்து 2 கோயில்கள் இருக்குங்க. ஒன்று ஊரில் இருக்கிற கோயில், இன்னொன்று இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற வனத்துக்குள்ளே இருக்கிற கோயில் எனக்கு பின்னாடி இருக்குது. சரி வாங்க, இந்த கோவிலில் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சில கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனையும் முருகனும் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் சிவனையும் முருகனையும் ஒன்றா பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சு கும்பிடுறாங்க. சரி வாங்க, இந்த கோயிலை பற்றின மேலும் விஷயங்களை தெரிஞ்சுப்போம். நம்மளோட இன்றைய பயணத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தள்ளி இருக்கிற புதுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற குருநாத சுவாமி கோயில் தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து அந்தியூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த பதிவில் நம்ம இந்த கோயிலை பற்றின சிறப்புகளும் 2025 இந்த கோவிலில் ஆடி மாதம் தேர் திருவிழாவை பற்றின விவரங்களும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். 2 கோவில்கள் இருக்குங்க. நம்ம என்ன சொன்ன மாதிரி நம்ம இப்போ இருக்கிறது வந்து புதுப்பாளையம் ஊரில் இருக்கிற கோவிலுங்க. இன்னொரு கோவில் வந்து வனக்கோவில், அதை வந்து நான் போக காமிக்கிறேன். இந்த கோவில் வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வனத்தில் தான் 3 கற்சிலைகளை வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த கோயிலில் வந்து 3 சாமிகள் இருக்குங்க. அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா 3 கற்சிலைகளுக்கு பொதுவாக 3 உருவங்கள் அமைச்சு வழிபட முடிவு செஞ்சுருக்காங்க. அதன்படியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இருக்கிற கல்லை வந்து குலதெய்வமாக்கி காமாட்சி அம்மனாகவும், 2வது கல்லை வந்து பெருமாளாகவும், 3வது கல்லை வந்து அப்பா மகன், அதாவது அப்பா வந்து சிவன், மகன் வந்து முருகன், 2 பேரையுமே இணைச்சு குருநாத சுவாமி அப்படின்னு பேர் வச்சு அழைச்சிருக்காங்க. அதாவது குருனா ஈஸ்வரன், நாதன்னா முருகன், அதனால தான் வந்து குருநாத சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாலகுருநாத சுவாமி, உக்கிரநாதர் அப்படிங்கிற பேர்லேயுமே வந்து இந்த கடவுளை வந்து வணங்கி வர்றாங்க. இந்த கோவிலுக்கான வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, சிதம்பரத்தை அடுத்துக்கிற பிச்சாவரம் வனப்பகுதியில் 600 வருஷத்துக்கு முன்னாடி குட்டி ஆண்டவருக்குன்னு கோவில் கட்டி 3 குளவிக்கல்லை மட்டும் நட்டு வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த கோவில் பூஜாரி வீட்டை பெண்ணை வந்து ஆற்காடு நவாப் வந்து திருமணம் செய்ய விரும்புகிறதா வந்து சொல்லி பெண்ணு கேட்குறாரு. உறவினர்கிட்டெல்லாம் கேட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி நவாபு கிட்ட வந்து பூசாரி சொல்லிடுறாரு. உறவினர்கள் இதுக்கு சம்மதிக்கலை. அதனால் அவங்க எல்லாத்தையுமே வந்து சிறையில் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நவாப் மிரட்டுறாரு. அப்போ வந்து உறவினர் ஒருத்தருக்கு வந்து அருள் வந்து நீங்கள் வணங்கி வர இந்த 3 கற்களை எடுத்துக்கொண்டு இரவோட இரவாக போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பூஜாரியோட உறவினர்கள் ஒரு கூடையில் 3 கல்லை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் நவாப் வந்து அங்கே வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. கோயில் கோபுரம், குதிரை, அப்புறம் யானைகள் மட்டும் இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் வந்து சேதப்படுத்திடுறாரு. கல்லோடு போனவங்க பல ஊர்கள் கடந்து பசி பட்டினியில் வாடி வதங்குறாங்க. தங்களையே பாதுகாக்க இயலாத நிலையில் இருக்கிறவங்க தான் கொண்டு வந்த கற்களை வந்து பக்கத்தில் இருந்த ஒரு ஆற்றுல வீசிடுறாங்க. வேறு ஊருக்கு போகிறதா முடிவு பண்ணி ஒரு இடத்துல படுக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க கிளம்பும்போது அந்த கூடையில் வந்து 3 கற்சிலைகளும் இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிசயம்பத்தோடு ஆனந்த கண்ணீர் வர்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அவ தான் வந்து தங்களோட குலதெய்வம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்தியூரில் உள்ள புதுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல கல் மண்டபத்தை வந்து சேர்றாங்க. பாண்டிய மன்னரோட அனுமதியோட 3 கற்களையும் வழிபாடு செய்கிறாங்க. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களோட ஒரு குழுநல் மன்னன் தான் இந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க. விண்ணையே தெரிக்க விடுற இந்த ஊதுகுழல்களும் சங்கம் திருவிழா காலங்களில் எல்லா நாளுமே வந்து ஊதுறதை நம்ம பார்க்க முடியுதுங்க.
3 சாமிகளை கொண்ட இந்த ஊரில் இருக்கிற கோவில் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. முதல் சாமி வந்து குருநாத சுவாமி, சிவனும் முருகனும் கலந்தவர். அப்புறமா வந்து பெருமாள் இருக்கார், காமாட்சி அம்மன் சாமியும் இருக்காருங்க. ரொம்ப திருப்தியாக இருந்து நம்ம சாமி கும்பிட்டு வரும்போது. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா குலுக்கை வழிபாடுங்க. அதாவது கோயிலோட சுற்றுப்பிரகார நடுப்பகுதியில் 11 அடி நீளம், 11 அடி அகலம், 11 அடி உயரம் இருக்கிற குலுக்கை அப்படிங்கிற பெட்டகம் வந்து இருக்குங்க. அது வந்து கரெக்டாக நம்ம எதிர்த்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த பாம்பு வடிவம் அதுக்கு மேலே உள்ள அந்த சாமி உள்ளே இருக்கார் இல்லைங்களா, அதுக்குள்ளார தான் வந்து அந்த பெட்டி இருக்குது. ஆடி மாதம் திருவிழாவுக்கு முந்தின நாள் தான் வந்து குலுக்கையை திறந்து பூஜை பொருட்களை எடுக்கிறது வழக்கங்க. இந்த குலுக்கைக்கு 4 புறம் வழி கிடையாது. மேல் பகுதியாக ஒருத்தர் போய் அந்த சுவாமி கீழே இருக்கிற நுழைவாயில் தான் வந்து போகணும். துவாரம் விட்டுருக்குங்க. காற்றோட்ட வசதிக்கும் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. பாதுகாப்புக்கு பாம்புகளையும் அந்த காலத்தில் விட்டு வச்சுருக்காங்க. ஆகம விதிப்படி விரதம் இருந்து வர்ற பூஜாரியில் ஒருத்தர் மட்டும்தான் அதை போய் திறப்பார். மற்றவங்கெல்லாம் போனாங்கன்னா பாம்பு கடி உண்டு இறந்து போயிடுவாங்க. இங்கே இருக்கிற பெரிய நம்பிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வந்து தங்களோட தோட்டத்தில் பாம்பு, பூரா, தேள், அந்த மாதிரி விஷ ஜந்துகளில் தங்களுக்கு ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு குலுக்கைக்கு பூவிட்டு வணங்குறாங்க. இந்த குலுக்கைக்கு முன்னாடி கோழியுமே அறுத்து வணங்குறாங்க. அந்த இடம் பூரா பார்த்திங்கன்னா ரத்தமாக தான் இருக்கும். ஓம் நம சிவாய. ரொம்ப திருப்திகரமாக சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டேங்க. நம்ம போயிருந்த டைம் வந்து அதாவது புதன்கிழமை அன்றைக்கி முதல் வன பூஜைங்க, ஆகஸ்ட் 6ஆம் தேதி. இங்கிருந்து 3 தேர்களில் காமாட்சி அம்மன், பெருமாள், அப்புறம் குருநாத சாமி வந்து கிளம்பி வனத்தில் இருக்கிற கோயில் போவாங்க. அடுத்த நாள் திரும்பி வருவாங்க. இப்போ நம்ம வனத்தில் இருக்கிற கோவிலை நோக்கி தான் போகிறோம். நம்ம இப்போ வெளியில் வந்தோடனே அந்த ரோட்டில் எவ்வளோ லாரிகள் நிற்குது பாருங்கள். ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கடைகளை வந்து அமைச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்தியூர்லேயே நம்ம வண்டிகளெல்லாம் வந்து அந்த முக்கியமான தேர் திருவிழா அன்றைக்கி வந்து அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து அடைச்சி வச்சுருவாங்க. இப்போ நம்ம வனப்பகுதியில் இருக்கிற வன குருநாத சுவாமி கோயில் தான் போகிறோம். சரி வாங்க அந்த கோயில் எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம். இந்த கோவில் வந்து அதாவது வனப்பகுதியில் இருக்கிற கோயில் வந்து ஊரில் இருக்கிற கோயிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தள்ளி இருக்குங்க. இப்போ வந்து நம்மளால் வண்டியில் இவ்வளோ தூரம் வர முடியுதுங்க. இந்த இடத்துக்கு வரக்கு பஸ்ஸுமே இருக்குது. ஆனால் இந்த தேர் திருவிழா ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துக்கு நம்மளால் வண்டியில் வர முடியாதுங்க. ஒரு 2லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அவ்வளோ கடைகளும் கூட்டமும் நம்மளை வந்து உள்ளே போகிறதுக்கு விடமாட்டாங்க. தேர் திருவிழா நாள் நெருங்க ஏகப்பட்ட கடைகளும் பக்தர்களும் இந்த பகுதியை நிரப்பி வழிவாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் வனப்பூஜைங்க. அன்னைக்கு ஊரில் இருந்து 3 தேர்களும் இந்த இடத்துக்கு வந்து அதாவது இந்த வனப்பகுதியில் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. அப்புறம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி திரும்பவும் ஊருக்குள்ளாரே போயிடும். மறுபடியும் தேர் திருவிழாவும் போது மறுபடியும் இந்த இடத்துக்கு வருங்க. அப்போ வந்து அந்த பிரம்மாண்டமான அமைப்போடு வரும். இப்போ வாங்க நம்ம இந்த வனப்பகுதியில் இருக்கிற கோயில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அது எவ்வளோ கீழே தாழ்வாக படியிலேருந்து இறங்கி போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது பாருங்கள். காமாட்சி அம்மன் தவம் இருக்கிறதுக்காக அந்தியூர் வனத்துக்கு போகிறாங்களாமா. மாய மந்திரத்தில் பிரசித்தி பெற்ற உத்தண்ட முனிராயன் அப்படிங்கிறவர் அம்பாளுக்கு வனப்பகுதியை வந்து விடுறதுக்கு மறுக்கிறாரு. அவனை குருநாத சுவாமியான சீடரான அகோர வீரபத்ரர் வந்து சண்டையிட்டு அழிக்கிறாரு. அவன் அழியறதுக்கு முன்னாடி என்னோட அகந்தையை அழித்த குருநாதா, உன்னோட கையால் நான் அழியறதால என்னோட பூர்வ ஜென்ம சாபம் நீங்க பெற்றேன். இந்த வனத்தில் தாய் காமாட்சி அம்மன் வந்து தவம் பண்ணட்டும். இந்த வனம் இன்னையிலேருந்து குரு
குருநாதர் வனமாக வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி அகோர வீரபத்ரன் எதிரில் கைகூப்பி தலை வணங்கி நிற்க, நீ இங்கேயே வந்து அருள் புரிவாய் அப்படிங்கிற மாதிரி வரம் கேட்குற. அப்படி அந்த வரத்தை வந்து குருநாத சுவாமி வந்து கொடுக்குறாருங்க. இதனோட அடிப்படையில் தான் அசுரகுணம் கொண்டவர்களுக்கும் குருநாத சுவாமி பூர்வ ஜென்ம சாபத்தையும் பாவத்தையும் தீக்கிறதா வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து இந்த வனக்கோவிலில் வந்து இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த வனக்கோவிலில் நம்ம சாமி கும்பிட்டு கிளம்புறோங்க. ஆகஸ்ட் 13, 14, 15, 16, 2025 தேர் திருவிழாவும் மாடு குதிரை சந்தையும் நடக்குது. ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இந்த திருவிழா ஈரோட்டோட மிகப்பெரிய திருவிழாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி.